என் பேர் ஆண்ட்ரூ சத்யநாதன். எனக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, பட்டங்கள். அதெல்லாம் நான் பண்ண பாவங்கள். அது ரவுடி, பொறுக்கி, புறம்போக்கு, கோவக்கார, குடிகார, இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், இவன் வேஸ்ட்டு, இது போனோம், இது செத்து போன ஜென்மம், இப்படிலாம் என்னை வந்து ஊரார்கள் உலக மத்தியில் எனக்கு இந்த பேர் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ்ந்தேன். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இதெல்லாம் ரத்தம் சிவந்த கண்கள், இதெல்லாம் நான் தான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தவன். என் குடும்பம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பம். எங்கள் அம்மா ஒரு டீச்சரு, எங்கள் அப்பா ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னா முன்மாதிரியான ஒரு குடும்பமாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தான், இப்போ தான் அது வந்து சிட்டி ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ குடும்பம் பார்த்தா அவன் தப்புலாம் பண்ண மாட்டான்ப்பா, நல்ல குடும்பம்ப்பா, அவங்க வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஏசப்பா வணங்குறவங்க அப்படின்ற ஒரு பேர் தான் இருந்தது. அவங்க அந்த பேரை, அந்த நம்பிக்கையை நான் தான் உடைச்சுவேன். எங்கே பார்த்தாலும் ஆண்ட்ரூ சத்யநாதன், அது டீச்சர் விட்டு பையன். எனக்கு பேசிக்கிறது ஐயா கூட வந்து சொன்னார். நான் 8th படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணேன், காலேஜுக்கு போனேன், டிகிரி வாங்கினேன் அப்படிலாம் சொன்னார். நான் வாங்கின டிகிரிலாம் இது தான் 75, 302, 307, EPCO 302 கொலை முயற்சி வழக்கு, இப்படி தான் நான் வாங்கினது. எனக்கு சுற்றி சேலையூர் காவல் நிலையத்திலாம் எனக்கு வந்து ரவுடி லிஸ்ட்டில் என் பேர் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்க ஒரு வாழ்க்கை வாழறேன். ஆனால் நான் வந்து சந்தோஷமாக வாழறேன்னு தான் நினச்சின்னு இருந்தேன். உண்மையுள்ள இயேசுவை வந்து நான் வந்து அறிந்து இருந்தோம். ஒரு தவறான ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையில், கேவலமான ஒரு வாழ்க்கையில், அருவருப்பான ஒரு வாழ்க்கையில், அசிங்கமான ஒரு வாழ்க்கையில் என்னை நான் பயன்படுத்திக்கினேன், என்னை ஈடுபடுத்திக்கினேன். ஆனால் அப்போ கூட நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழதான் நினச்சாங்க. இந்த வாழ்க்கை இப்போ நான் வந்து இந்த இயேசு சாமியை நான் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், புரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் தான் என்னுடைய பாவத்தை நான் நினச்சி பார்ப்பேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் எவ்வளோ கண்ணீர் கொடுத்துருப்பேன், எவ்வளோ வேதனையை கொடுத்துருப்பேன், எவ்வளோ திகிலை கொடுத்துருப்பேன், எவ்வளோ பயத்தை கொடுத்துருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் இங்கே யோசிக்கும் போது அப்போ தான் நான் நினைப்பேன், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக ஆகணும். நான் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் நான் இந்த நான் குடியை விட நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்த பாவத்தை நான் வந்து வானத்தை பார்த்து ஞாபகம் வரும். எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்த கண்ணீர் வேதனை, அப்போ மேலே வானத்தை பார்த்து எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். என்னால் அதுதான் முடியும். ஆனால் இப்படியே இருந்த நான், இவன் குடிச்சே செத்து போயிடுவான் அப்படின்ற ஒரு சில கிறிஸ்துவ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு மனைவி பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க எனக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு எனக்கு வாழ்க்கைக்காக ஒரு துணையாக வரும்போது நான் வெளியே கொடுக்குற பிரச்சனையை அவளுக்கு கொடுத்தேன். டெய்லி அவளுக்கு அடி, உத, கண்ணீர், வேதனை, திகில், பயம், இப்படி தான் நான் கொடுத்தேன். என்கிட்டயே வாழவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஒரு 2 குழந்தைகள், ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது, பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே கொடுத்தது கிடையாது. என்றைக்குமே நான் சிரித்து பழகினதே கிடையாது. காலையில் எனக்கு வேலையே குடிக்கிற வேலை தான். குடித்த உடனே 4 பேரும் சேர்த்துக்குவேன். அவங்ககிட்ட திருப்பி அடுத்த குடிக்கு பாட்டிலுக்கு துட்டு வாங்குவேன், சண்டை போடுவேன், போலீஸ் வரும், ஜெயிலுக்கு போவேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து நிற்கும் போது என்னால் வந்து வாழவே முடியல. அப்போ நான் சில நேரத்தில், குடிக்காத நேரத்தில், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வானத்தை பார்த்து நான் கடவுள்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த குடியிலேருந்து என்னை விடுதலை கொடுங்க. இந்த குடியிலேருந்து 4 பேருமே நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நானும் என் மனைவியோடு சந்தோஷமாக வாழணும், என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பிரயோஜனமான ஒரு தகப்பனாக வாழணும். இப்படிலாம் நான் நினைக்கும் போது என்னையும் வந்து கடவுள் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு குடியில்லாத ஒரு வாழ்க்கை என்னை வாழ வைக்கிறார். அந்த வாழ வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியாகவும், ஒரு உதாரணமாகவும், ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் வாழறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணும்போது எனக்கு இந்த ஐயாவுடைய துணை கட்சி. ஏன்னா இவர் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு போதகர் ஐயா. இவர் குடிக்கிற காலத்தில் என்னை வந்து கூப்பிடார், ஊழியத்துக்கு வாப்பா, நீ நல்லா இருப்பேன்னு. நான் வரமாட்டேன் ஐயா, குடிச்சுன்னுக்கிறேன். அப்புறம் குடியை நிறுத்தினவனே, அப்பா வாப்பா ஊழியத்துக்கு வாப்பா. இல்லைங்க, சிகரெட்டு பிடிச்சின்னுக்கிறேங்க, அது சிகரெட்டு விட்டு வரேன்னு. சிகரெட்டும் நான் விட்டேன். இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக இவர் கூட நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வரும்போது என்னோடய வீடு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. சுடுகாடாக இருந்த என் வீடு வந்து கோவிலாக ஒவ்வொரு நாளும் மாறி இருக்குது. என் பிள்ளைங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன். எனக்கு பேச தெரியாது, எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குடிக்க தெரியும், சண்டை போட தெரியும். அருமையாக சண்டை போடுவேன், ஃபுல்லாக குடிப்பேன். இதை தவிர வேறு எனக்கு எதுக்குமே தெரியாது. ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன், ஜெபம் பண்ணி நான் கேட்பேன், எனக்கு நடக்க சொல்லி கொடுங்க, எனக்கு சிரிக்க சொல்லி கொடுங்க, எனக்கு பேச சொல்லி கொடுங்க.
அடுத்தவங்ககிட்ட எனக்கு பழக சொல்லிக் கொடுங்க. இப்படிலாம் நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நான் கேட்க என்னை வந்து அழகாக வந்து எடுத்து பிரயோஜனமாகவும் மற்றவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நான் ஒரு எடுத்துக்காட்டாக வாழும்போது இருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரா காரணம்னா ஏசப்பா தான். நான் வரும்போதே பார்க்கும்போது அந்த வசனங்கள் அருமையாக போட்டுக்குது. எனக்காக போட்ட பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாரும்போது எனக்காக வந்திருக்கிறார். இன்றைக்கி அவர் மேலே இருந்து அழகாக சிரிக்கிறாருங்க என்னை பார்க்கும்போது. இந்த மகன் இன்றைக்கி ஒரு அழகாக ஒரு ஒழுக்கமாக எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலையும் நான் தவறு பண்ணுறதே கிடையாதுங்க. கெட்ட வாழ்க்கையில் நான் திரும்பி போகிறதே கிடையாது. ஒவ்வொரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் திருட மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் பொய் பேச மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் யாருக்கும் ஏமாற்ற மாட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளாக நான் போயின்னு இருக்கேன். 8 வருஷமாக நான் குடிக்காத இருக்கிறேன், 3 வருஷமாக நான் சிகரெட்டு பிடிக்காத இருக்கிறேன். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் மாறுறதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா, எனக்கு வந்து நம்ம கிறிஸ்துவ மதத்தில் 2 விதமான சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒன்று, மரிச்சு நான் பரலோகத்துக்கு போகலான்னு. அப்போ நான் இங்கே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது பரலோகத்துக்கு போனால் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்கலான்னு. அப்போ நான் ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா நீ பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அங்கே இருக்காது, சந்திக்கலான்னு. அந்த சந்திப்பே எனக்கு போதும்னு நினச்சினேன். இன்னொரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவெல்லாம் செத்தவொடனே 3 சாட்சி சொல்லுவாங்க. இவர் எப்படி வாழ்ந்தார், இவர் எப்படி பிறந்தார், இவர் எப்படி இருந்தாருன்னு. ஆனால் நான் செத்தா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, முதல்ல சாவுக்கே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வந்தேன் நான். இன்றைக்கி நான் சந்தோஷமாக சாவை வந்து அன்றைக்கி நான் பயந்தேன். இன்றைக்கி நான் கடவுளுக்கு பயப்படுறதே கிடையாது, சாவுக்கு நான் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன். ஐயா கூட வந்து சாட்சியாக சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த 3 மாதத்தில் அவங்க நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல சந்தோஷமாகிறேன், அருமையாக இருக்கிறேன். என்னுடைய தேவைகளெல்லாம் வீட்டில் பூர்த்தி ஆகுது. இங்கே வரும்போது என்னோடய ஒழுக்கத்தை நான் மாற்றுறேன். இன்னும் நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இவங்களோடு இருந்து இவங்க பண்ணுற அந்த ஒழுக்கத்தில் இவங்க பண்ணுற ஒரு ஊழியத்திலும் என்னையும் ஈடுபடுத்தி கொண்டு நல்லா வாழ்க்கை வாழுறேன். நீங்களும் என்னுடைய சாட்சியை கேளுங்க. உண்மையான சாட்சி என் ஊரில் வந்து கேட்டிங்கன்னா என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழுறேன், நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. இயேசுக்கு நன்றி சொல்கிறேன்.